சொல்லுங்க. ஏன் சார் அவர் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கிறார்? ஒரு 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 நிலையா இருக்கிறார், ஒரு கொள்கை இல்லை அவருக்கு. கொஞ்சம் தம்பி அரசியல்வாதி என்று ஒத்துக்கொள்றீங்களா சார்? இப்பதான் அரசியலுக்கு வர்றது. அதுலயும் நண்பன் 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 நான் எழுதித்தாரன், நான் வந்தாலும் அவனைத்தான் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி போட்டு ஒரு கொஞ்ச நாள்லயே அவன் துரோகி என்று அவனை அனுப்பி போட்டியார். அவன் ஒரு 5000 ஓட்ட வண்டி தந்துட்டு போயிட்டான் பாவம். ஹலோ அண்ணே, என்ன இங்க விகார கட்டி இருக்கிறாங்களாம் நைனாதீவில? இப்போ உங்களுடைய அரசியல்வாதிகள் என்ன செஞ்சு கொண்டு எவ்வளோ காலம் இந்த வேற கட்டும் வரைக்கும் என்ன கிழிச்ச அரசியல்வாதிகள்? உடனே நடவடிக்கை கொண்டு தம்பியோட வைக்கிறேன் வைங்க. கேஸில் கேட்குறாங்க உங்களை இங்கே நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் ஆதாரத்தை தாங்கன்னு எங்கிட்ட ஆதாரம் இல்லைன்றீங்க, அதனால் பிடிச்சி உள்ளே அடைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்டால் மக்கள் பொறுங்க சார், நான் சொல்லுங்கள் மக்களுக்காக போகணும்னு சொல்லி மக்களை போய் காட்டுறீங்க. பார்த்தீங்களா, ஓகே கேஸுகள் கணக்கு இருக்குது, நான் எப்படியாவது தப்பிக்கோணும் கேஸில் இருந்ததுக்காக கடைசியாக ஒரு ஆயுதத்தை எடுக்கிறீங்க. என்ன சொல்லலாம் கொஞ்சம் இதில் இருக்கிற பிரச்சனை, ஒரு போராட்டத்தில் போய் நின்று அதில் இருந்து கத்தி பிரயோஜனம் இல்லை. அப்பயே சார் அந்த மைக்கை பார்த்து நீங்கள் ஒரு போராட்டத்தை நீங்களே போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணீங்க. நான் இங்கே போவன் வாங்குவோம் அங்கே போவன் வாங்குவோம் லைவா போட்டு சார் உங்களோட தேவை முடிஞ்சோடனே இப்போ போராட்டம் வேணாமன்றீங்க சார். இந்த இடத்துல இப்போ வந்துங்கிற மக்கள் வந்து ஒரு போலிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பரபரப்பை தான் விரும்பினோம் சார். அது என்ன சொல்லுவாங்க, ஒரு எலெக்ஷன் நடந்தா தம்பி அது பரபரப்பு தானே இந்த நாட்டில். எலெக்ஷன் இல்லை, எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னுக்கு அப்படி தான். நான் என்ன கேட்குறேன் சார், இப்போ எத்தனை போராட்டங்கள்ல சார் இவர் ஈடுபட்டவர்? போராட்டம் ஒரு போராட்டத்தை வச்சு முன்னுக்கு வந்தவர், போராட்டம் வேணாமன்றேன் சுற்றி வளைச்சு என்ன கதைக்க வாரீங்கன்னு நான் உலங்குது எனக்கு. நான் என்ன சொல்லணும்னா போராட்டம் எல்லாம் மலையேறி போச்சு. அப்போ போராட்டம் இல்லாமல் வந்திருக்கலாம். அவர் வந்து இருந்தார்கள் என்னத்தை கிழிச்சவன் கிடையாது, என்ன கிழிச்சவன் வெளிநாட்டுக்காரர் இருந்தாலும் அதே மாதிரி கதை சார். உண்மையை சொல்லி ஒருத்தன் முன்னுக்கு வரையலாதோ சார்? ஏன் பொய்களும் விதண்டாவாதங்களும் ஒரு 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 மாசான விஷயங்களையும் செய்து வெளியில் வரணும்னு இருக்கிறோம் சார். இது என்ன கோவில் கதையை மாற்றா சொல்லுங்கள் சார். அரசியல்வாதி என்று வந்தபி உடனே வந்து எல்லாத்தையும் மாற்றிடாது தெரியுதானே உங்களுக்கு? ஆனால் அவர் சொல்லி கொண்டிருக்காரு, நான் வந்த உடனே மாற்றுவேன், நான் வந்த உடனே செய்வேன், நான் வந்த உடனே பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் வெல்ட்டி அடிக்கிறார். இங்க வாங்க கடவுளே. டாக்ஸி யா அப்பன். ஆமாம் சார். அப்போ நீங்கள் எங்கே துக்கமாக போயிடுடியா? ஓகே ஓகே ஓகே. அதில் உங்களுக்கு அப்புறம் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார். அப்போ நாங்கள் டென்மார்க்கில் இருக்கணும். அப்போ என்ன பேருன்னு சொல்லி சோமன்னு சொல்லி புதுசாக கல்யாணம் வந்தீங்களே. ஓகே ஓகே வேலனைக்கோ சார். வேலனை போங்க. என்ன சொல்லிச்சுன்னா இப்போ எலெக்ஷனுக்கு போட்டு நான் போடுதோ? யாருக்கு போட்டுறீங்க? தமிழ் தேசிய கட்சி தான் சார். தமிழ் தேசிய கூட பண்ணா? தமிழ் தேசிய கட்சி என்ன 3 கட்சி இருக்கு சார், அதில் 1 தான் போட்டாங்க. ஓகே ஓகே. அப்போ எங்கடைய பேருக்கு போட இல்லையோ? எங்கடைய ஆளுக்கு இருக்கு தானே எங்கடைய தம்பிக்கு? இல்லை சார். அப்படி ஆள் ஓகே. என்ன நீ அவன் தான் கிங், அவன் தானே கிங் மேக்கர் என்ன? மாற்றம் மட்டும் வேணும் தம்பி. என்ன கட்டாயம் நல்ல மாற்றம். என்ன கதைக்கிறீங்கள பெருசா? விதரமோ இல்லை மாலை போட்டுருக்கீங்களா? இல்லை சார். ஓகே ஓகே. கல்யாணம் கட்டிட்டீங்களா? ஆமாம் சார் கட்டி. ஓகே. ஊரோட எல்லாம் இப்படி கிடக்கு. இது அந்த இது என்ன இஞ்சல் சைடில் இருக்குது? துயிலும் இல்லை சார். ஓகே ஓகே. உங்களுடைய ஆள் தான் துயிலும் வரையில் போடுறாங்க இந்த முறை. இல்லை நாங்கள் அதை அவர் சொன்னது அங்கே எங்கட தெரிந்தானே அங்கேருந்து வழி நடத்துகிறார்கள் சொன்னவே என்ன பிரச்சனை ஆகும் தம்பி. ஏன்னா அவர் போகிற இடங்களில் வந்து கொஞ்சம் எங்கட தெரிந்தானே இங்கே இருக்க யூடியூபர்ஸ் அவைய வேண்டு போய் கொஞ்சம் அவரை டெம்பு ஏற்றினோம். அது வெளிநாடு தான் காசு கொடுக்கிறோம். 5 யூடியூபர்ஸ் பக்கத்தில் கொண்டு அப்படியே தான் இருக்கும் சார். இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரு ஊடகம் கொண்டு அரேஞ்ச் பண்ணி இருக்கணும். ஊடகம் சப்போர்ட் இருக்கு அவருக்கு தம்பியன். இதெல்லாம் பெருசாக கட்டிட்டாலும் அவரை கட்டினேன் இல்லை பெயிண்ட் அடிச்சு யார் கட்டினது இல்லை சேர்ச்சு என்ன? சரி நல்லா இருக்கு என்ன? ஓமடா ஆசையாக கிடக்கலாம் பார்க்க. கர்நாடகத்துக்கு வரீங்களா சார்? நான் 25 வருஷத்துக்கு பிறகு வரேன். ஏன் பயத்தில் இந்த உலகம் சார் இல்லை அந்த நேரம் பிரச்சனைகளை போனதானே இப்போ தெரிஞ்சு அங்கே சேனல் காட்டி கொடுக்குறது அது எழுதுகள். இப்போ வந்து நான் காரில் போகிறதாரன் அப்படி காருக்கு கரப்பு கண்ணாடி யாரும் கூட என்ன ஏற்றி விடுங்க யாரும் பார்த்து அறிவிச்சு போடுங்களேன் சேனல் தான் கண்ணாடி. இப்போ நான் ஊரை பார்த்துட்டு போகணுன்னு நான்
இப்போ நான் வந்து இங்கே நிற்க எனக்கு தெரியாது. நான் இந்த மலேசியாக்கன்னு சொல்லிவிட்டா வந்தேன் வீட்டுக்காரருக்கு. ஓ அந்த இதில் நமக்கு பார்த்துட்டு உண்மையாக ஊரை பார்க்க தான் சொன்னீங்களா? ஆமாம் வந்தேன். தம்பியை ஒருக்கா பார்த்துட்டு தம்பிக்கு கொஞ்சம் தெரிந்தானே என்ன சார் உங்களுக்கு சொல்லக்கூடாது. அப்புறம் நீங்கள் தெரியும் உங்களுக்கு தெரிய வேறு அப்படி கொஞ்சம் காலத்தில் பொறுங்க என்ன அப்படி இல்லை. நாங்கள் அதை ஒரு பெரிய அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறோம் விடாம நாடு இப்படி அவர்கிட்ட காசு வேண்டி கொண்டு இருந்து கொஞ்சம் போக மாட்டேங்குது இல்லையா? தெரிஞ்சாலும் நான் போகிறேன். என்னன்னு சொல்லி தம்பி எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை சொன்னா என்ன அந்த நேரம் அன்னை ஆக்கள் இயக்கத்துல இருந்தவங்க. அப்ப ஓ இல்ல எங்கட சனத்தை எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும்ப்பா. எங்கட சனம் இப்ப நான் மந்திரிக்கிறேன் கண்டாலே காட்டி கொடுக்கும். சனம் சரியில்லை சனம் உத்தவாதம். அது 27,000 ஜனமா இல்ல ஐயோ விளங்க இல்லை இல்ல 27,000 அதுகள் தெரிஞ்சுதான் இந்த சனம் போட்டு தம்பி 27,000 போட்டது விளங்கி தான் போட்டு தானே திருப்புங்க. ரோட்டில் அடையாளம் தெரியாங்க கிடக்கு உதுவலாம் கிடக்கு விடுங்க பாப்பா உதவால விடுங்க சார். அப்போ நீங்கள் என்ன சார் கொள்கை வரப்பு செய்யலாம் அப்படி ஏதாவது சார்? அப்படி இருந்து சொல்கிறா தம்பி. நான் கொஞ்சம் மெயினாக வந்த காரணம் வந்து தம்பியை நேற்றாவோட மீட்டிங் ஒன்று நடந்தது. கொஞ்சம் உங்களோட டெவலப்மெண்ட் பற்றி சண்டை இல்லாமல் மீட்டிங் முடிஞ்சு நாட்டு டெவலப்மெண்ட் பற்றி குறுக்க பிள்ளைல இப்போ நான் அப்படி வராங்க இங்கே எப்படி தான் சார் பயங்கரமாக விடுறாங்க. முட்டாளுகளும் முறாடுகளும் தான் சார் கூட தெரியலையே கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களே. என்னன்னு சொல்லி சொன்னா தம்பி இப்போ பாருங்க இந்த வெள்ளங்கள் இதுகள் எல்லாம் பிரச்சனை தானே சனத்துக்குன்னு யார் நீ வேறு கொடுத்த ஒருத்தரும் கொடுக்கல எங்கட அரசியல்வாதிகள்னு நாங்கள் தம்பி சொன்னாங்க ரங்கி செய்ய புரியாது. அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க நம்பிக்கிறாங்க. அவ்வளோ கொடுத்துருப்பீங்க நிதி அறிக்கை எல்லாம் வராது என்ன சார்? அதுவும் என்ன பிரச்சனை வெளியில் சொன்னால் பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகும். அவருக்கு இவ்வளோ நிதி காசு வந்து இவ்வளோ கொடுத்தவே இவ்வளோ கொடுத்தவே அவனு சொல்லி அது அப்போ ஸ்டார்ட்டில் சொன்னவர் தானே தான் கிடக்குன்னு சொல்லி இப்போ அப்படி 3 கோடி கிட்ட இருக்கு. மட்டை வெளியெல்லாம் படிவாக இருக்குன்னு அந்த காலத்துக்கும் மட்டை வெளியில் கிடக்கு. அதை பற்றி தானே கதைச்சவராங்க. அது மட்டை இல்லை அது மெட்டை தானே. அப்போ என்ன சார் அந்த தம்பின்னு சொல்லாங்க சார் அந்த பேருக்கு மரியாதையில் அந்த அந்த அண்ணன் வந்து அதுக்கு அவருக்காக தான் வந்திருக்கிறீங்களா? ஓ அதனால அவட ஒரு காய்ச்சினாங்க வேலை திட்டங்கள் நீ அங்கால எங்களுடைய அக்களோட காய்ச்சி போட்டு திரும்ப நான் இவரோட நேரடியாக சந்திச்சுட்டு தான் வெளிக்கிடுவேன் இங்கே இருந்து. இல்லை சார் நான் பிள்ளைக்கா ஒன்று கேட்கலாம் சொல்லுங்க. ஏன் சார் அவர் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கிறார்? ஒரு நிலையாக இருக்கிறார், ஒரு கொள்கை இல்லை. கொஞ்சம் தம்பி அரசியல்வாதி என்று ஒத்துக்கொள்றீங்களா சார்? இப்போ தானே அரசியலுக்கு வர்றாரு. உடனடியாக வந்து நாங்கள் எதையுமே வந்து மாற்றலாம். அரசியல்வாதி என்று தம்பி உடனே வந்து எல்லாத்தையும் மாற்றலாம். தெரியுதானே உங்களுக்கு? ஆனால் அவர் சொல்லி கொண்டிருக்காரு நான் வந்த உடனே மாற்றுவேன், நான் வந்த உடனே செய்வேன், நான் வந்த உடனே பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் பல்ட்டி அடிக்கிறார். அப்படித்தான் சொல்லுவேன் சார். அப்படி இல்லை. அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் செய்யலாம், உடனே செய்யலாம் தம்பி. யாராக இருந்தாலும் உடனே செய்யலாம். என்ன முந்தி இருந்தாங்களே என்ன செஞ்சு கிழிச்சவன் அதை சொல்லி வந்திருக்கலாம். அரசியல் முந்தி இருந்தாங்களே என்னத்தை கிழிச்சவன் கிடையாது. என்ன கிழிச்சவன் வெளிநாட்டுக்காரர் இருந்தாலும் அதே மாதிரி கதை முந்தி இருந்தாங்களா பெட்ரோல் என்னடா வெளியேறினது முந்தி இருந்தாங்களா எங்கட சனம் இருந்திருக்குமே. ஏன் சார் உண்மையை சொல்லி ஒருத்தன் முன்னுக்கு வரையலாதோ சார்? ஏன் பொய்களும் விதண்டாவாதங்களும் ஒரு ஒரு மாசான விஷயங்களையும் செய்து வெளியில வரணும்னு இருக்கிறோம் சார். இது என்ன கோவில் கதையை மாத்தா சொல்லுங்க சார். என்னன்னு சொல்லிச்சுனா தம்பி நாட்டில் வந்து 1000 பிரச்சனை இருக்குது தம்பி. சரியோ எல்லா பிரச்சனையும் நாங்கள்லாம் முடிச்சு வைக்கணும், எல்லா பிரச்சனையும் நாங்கள்லாம் தீர்க்கணும்னு சொல்லி சொன்னா கைட்டம் தெரியுது. உங்களோட வயசு அனுபவத்துக்கு தெரியுது. அப்போ எல்லா பிரச்சனையும் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் மாற்றலாம். ஒரு உதாரணத்துக்கு எங்கட சனம் வந்து போரால பாதிக்கப்பட்டது. போரால பாதிக்கப்பட்டது என்ன பாதிக்கப்பட்ட சனத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு நிதி உதவியை கொடுத்து ஒரு தொழில் முயற்சியை தொடர்ந்து இந்த பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்கள் போராளி குடும்பங்கள் அவைவேன்னு சொல்லி தண்டி விடலாம். என்ன எங்கள் அரசியல்வாதிகள் என்ன செய்தவே செய்தவையோ வீடு கட்டி கொடுத்தவையோ இந்த எத்தனை சனம் வீடு இல்லாமல் இருக்குது, வீடு வாசல் இல்லாமல் இருக்க பப்போம் சனம் யாருக்கு தெரியும்? அடுத்த கட்டம் தம்பி முதல் கட்டம் நாங்கள் வீடு இல்லா சனத்துக்கு வீடு கட்டி நல்ல ஒரு வாழ்க்கை, சூட்சமான வாழ்க்கையை மக்கள் நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் வாழணும். என்ன வேலனைக்கு வந்துட்டோம் வேலனைக்கு வந்துட்டோம் என்ன சோச்சுன்னா அம்மா அது முளைக்கா அப்படி இடங்கடா திருப்பவா சார் கொஞ்சம் முடுங்க சட்ட பக்கம் பெட்ரோல் சேட்டா பெட்ரோல் சேட் அப்படி தான் கிடக்கும். 92 ரூபா பெட்ரோலா? இல்லை சார் அது பெட்ரோல் ஒக்டைன் 9200 சார். அப்படி 95 9200.
மெட்டீரியல் அந்த குவாலிட்டி என்ன நேரம் சார் அது நேராக போனால் இல்லை இஞ்சாலோடும் இஞ்சாலோடும் நேராக போனால் உங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் ஊர்ச்சனாங்க இதுக்குள்ளே புளியம் கூட பிரச்சனை அது சார் கதைக்கு வாங்க சார் சொல்லுங்கள் இல்லை அதான் ஏன் சார் அப்போ எங்கிட்ட நாடு சார் நான் இப்போ டிரைவர் அப்படி கதைக்கிறேன் நினைக்கக்கூடாது நீங்கள் கதைச்சு சத்தமாக நான் முதல் நான் சொல்கிறத கேளுங்க உண்ட நாட்டு மக்கள் அரசியலை படிக்க வேணும் பிள்ளைங்கதான் படித்தா தான் இந்த நாட்டில் என்ன நடக்கணும் நியாயம் தான் கூட்டு பண்ணிக்கிறப்ப அங்கே அப்படி நியாயம் ரோட்டில் பக்கத்து வீட்டில் நியாயம் அறிவிச்சு விட்ருவான் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடாது போலீஸ் கடிச்சு போலீஸ் வந்து சொல்லுவான் நாய்க்கு 500 ரூபா ஃபைன் வளர்த்ததுக்கு 2000 ரூபாய் அதே இங்கே வந்து சாரி ஓகே சார் என்னென்னா சார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் உண்மையே இப்போ எங்கிட்ட நாட்டுக்கு பாருங்க நாடு மட்டும் இல்லை எங்கிட்ட உலகம் முழுக்க உதவி பிரச்சனை தான் நேற்று சார் அங்கே பாம்பு பண்ணுறோம் சார் நேற்று சார் இது என்ன சூரிய பார்க்குற ஐட்டங்கள்லாம் இது வழி தெரியுது அது மழை தானே சார் எல்லாமே காரலுக்கு இப்போ வந்துங்கிற மக்கள் வந்து ஒரு போலியை ஒரு 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 என்ன சொல்றது ஒரு பரபரப்பை தான் விரும்பினோம் சார் அது என்ன சொல்லுவாங்க ஒரு எலெக்ஷன் நடந்தா தம்பி அது பரபரப்பு தானே இந்த நாட்டில் எலெக்ஷன் இல்லை எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னுக்கு அப்படி தான் நான் என்ன கேட்குறேன் சார் இப்போ எத்தனை போராட்டங்கள்ல சார் இவர் ஈடுபட்டவர் போராட்டம் ஒரு போராட்டத்தை வச்சு முன்னுக்கு வந்தவர் போராட்டம் வேணாமன்றேன் சுற்றி வளைச்சு என்ன கதைக்க வாரீங்கன்னு நான் உலங்குது எனக்கு நான் என்ன சொல்லணும்னா போராட்டம் எல்லாம் மலையேறி போச்சு அப்போ போராட்டம் அவர் இருக்கே போராட்டம் மவனிச்சாப்புறம் அவ்வளவுதான் போராட்டம் முடிஞ்சோட உணர்ச்சி போராட்டத்தை சொல்றேன் உணர்வு பூர்வமான போராட்டம் நான் சொல்றது கேளுண்டாப்பா குஞ்சு நான் சொல்றது கேளு என்ன சொல்லலாம் குஞ்சு இதுல இருக்கிற பிரச்சனை ஒரு போராட்டத்துல போய் நின்று அதுல இருந்து கத்தி பிரயோஜனம் இல்லை அப்பயே சார் அந்த மைக்க பார்த்து நீங்கள் ஒரு போராட்டம் நீங்களே போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணீங்க நான் இங்க போவன் வாங்குவோம் அங்க போவன் வாங்குவோம் லைவா போட்டு சார் உங்களோட தேவை முடிஞ்சோடனே இப்போ போராட்டம் வேணாமன்றீங்க சார் இந்த இடத்துல அதே கேளுங்க இப்போ நான் சொல்றது போலீஸ்காரன் வந்து போராட்டத்தில் போனால் கேஸை கொண்டே போடுவான் சரியோ கேஸை கொண்டே போட்டா அப்புறம் திருப்பி கேஸுக்கு திட்டுறதார் கேஸுக்கு போய் மக்கள் நீங்க வேறுங்க இங்க கேஸை தேடி இல்லை சார் போறீங்க உங்களுக்கு கேஸ் வரமென்று தெரிஞ்சு வெட்டிக்க போறீங்களா சார் இல்லை இருக்கு இதில் அங்கே என்ன சிங்கள பேரில் வசூல்லாம் சிங்கள பஸ் என்ன சிங்கள பேர் சிங்கள பஸ் நைனாதேவிக்கு விசாரம் இருக்குல்ல சார் போயிட்டு வரணும் குறியாட்டு வாடகை போய் விஹார் என்று சொல்லி அப்போ அங்கே கட்டி போட்டாங்களே விஹார் கனால இருக்கு சார் விஹார் அந்த காலத்தில் இருக்கு உதப்பட்டி ஒரு நடவடிக்கை எடுக்க தான் என்ன எங்கள் இடத்துல விஹாரை கட்டுறது நீங்கள் நடவடிக்கை எடுக்க போறீங்களா நான் இப்போ அடிக்கிறேன் விளையாட்டுக்காரன் கிடையாது டீமுக்கு ஏன் உங்களை தம்பி தெரியுங்க சரி சைக்கத்தான் நான் கதைச்சு முடிச்சு போட்டான் ஹலோ அண்ணன் என்ன இங்கே விஹாரை கட்டி இருக்கிறாங்களாம் நைனாதீவில இப்போ உங்களுடைய அரசியல்வாதிகள் என்ன செஞ்சு கொண்டு இவ்வளோ இந்த வேற கட்டம் வரைக்கும் என்ன கிழிச்ச அரசியல்வாதிகள் உடனே நடவடிக்கை கொண்டு உடனே நடவடிக்கை கொண்டு பொறுக்க தம்பியோட காய்க்கிறேன் வைங்க ஓ சரி தம்பி நீ சொல்லு என்ன 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 பிரச்சனை என்ன செய்யலாம் எதுக்கு சார் இந்த நீ சும்மா சொல்லடா என்ன செய்யலாம்னு சொல்லு யார் தம்பியை பற்றி சொல்ல சொல்லு தம்பின்றது என்ன அப்படிங்கிறது பரவாயில்ல என்ன என்ன ஆமாம் இல்லை இதில் நைஸாக திரும்புங்களா ஒன்றும் கூட ஆகிங்க ஏன் சார் ஒன்றும் ஆகி திரும்புகிறோம் ஓ கண்ணாடி மேய்த்தோம் கண்ணாடி மேலே அதோட சேர்றாக்களும் இல்லாமல் அப்படி தான் பிரச்சனைக்குரிய ஆகணும் இல்லை சார் இப்போ நான் இந்த மனசில் மாட்டாவது சொல்கிறேன் சார் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சார் இந்த நீங்கள் எடுக்காம கூட போகிறோம் தம்பி ஓ நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டு சொல்லப்போ சரியோ டக்குன்னு சொல்லுங்கள் 1000 நல்லவன் இருக்கலாம் ஒரு கட்டவன் இருக்கக்கூடாது சரியோ ஓகே இப்போ நான் சொல்லுவேன் சார் நான் சொல்லுங்க என்னண்டா சார் உங்களுக்கு நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுற நீங்களா உங்களுக்கு தெரியும் சார் ஒரு வேறு விடுவோம் என்ன அடிப்பறேன் நம்ம கள்ள வண்டி அடிப்பட்டு போகிறாங்க வடக்கையும் குழப்பாடு என்னடா இந்த பெரிய வாகனங்கள்லாம் ரோட்டில் ஓடுது டிப்பர் சார் என்னண்டா நீங்கள் முதல் நல்ல ஒரு விஷயத்தை கையில் எடுத்தீங்க ஆமாம் நீங்கள் வந்து சொல்றது உங்களோட வேற சொல்லுங்க கையில் எடுத்தீங்க இந்த வரைக்கும் அதுக்கு தீர்வு இல்லை ஓகே வாய்க்கு வந்த மாதிரி டென்ஷன்ல என்னத்தை கதைக்கிறேன்னு தெரியாம அது சொன்ன மாதிரி இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி நீங்கள் கண்டதை எல்லாம் சொன்னீங்க சொல்லி போட்டு அதுக்காக தான் என்னத்தை சொல்றீங்க இல்லை அதுக்காக தான் கேஸ் போட்டதான் அங்கே போய் கேஸில் கேட்குறாங்க உங்களோட இங்கே நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் ஆதாரத்தை தாங்கன்னு எங்கிட்ட ஆதாரம் இல்லைன்றீங்க அதனால் பிடிச்சி உள்ளே அடைக்கிறாங்க ஆனால் நீங்கள் கேட்டால் மக்கள் போகிறோங்க சார் நான் சொல்லுங்கள் மக்களுக்காக போகணுன்னு சொல்லி மக்களை போய் காட்டுறீங்க பார்த்தீங்களா ஓகே கேஸுகள் கணக்கு இருக்குது நான் அப்படியாவது தப்பிக்கோணும் கேஸில் இருந்ததுக்காக கடைசியாக ஒரு ஆயுதத்தை எடுக்கிறீங்க முதல்ல சொல்கிறீங்க அரசியல் எனக்கு சரி வராது அரசியலுக்கு நான் வரவே மாட்டேன்றீங்க முதல் எங்களோட தாடிக்கார ஐயாவை பிடிக்கும் வண்டிகள் பேருந்து அவருக்கு தூக்கி குத்தினீங்க
பேருந்தாங்க அன்னையை பிடிக்க மாட்டீங்க, அவரை தூக்கி குத்துனீங்க. பேருந்தாங்க ஒரு ஒரு மீட்டிங்கில் சஜித் ஐயா பிடிக்க மாட்டீங்க, அவர் உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு உங்களோட தனி சுயநலத்துக்காக என்ன இவர் வேணாமட்டாரோன்னு அவரை தூக்கி எறிஞ்சிங்க. பேருந்து யாரோ ஒருத்தன் டிஷர்ட் கொண்டு வந்துட்டால் 500 பிடிக்குமென்று சொன்னீங்க. பேருந்து அங்கே ஒரு அம்மா எடுத்து உங்களுக்கு என்ன மல்டிபிள் டிஸார்டரோ அப்படி இப்படின்னு சொல்லி உண்மையாக கதைக்க வலிக்கிட 500 இல்லைடா நான் தமிழன்டா என்று சொல்லி போட்டு சங்குக்கு ஆதரவு செலுத்திங்க. பேருந்து சீமான் 1 கோடி தந்தவர் அதை தந்தவர் வந்து பொய்யா சொல்லி சங்கு தமிழர்களெல்லாம் ஆக்கணும் அதோ இதோன்னு சொல்லி போட்டு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிங்க. அதுலேயும் நண்பன் 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 நான் எழுதித்தாரன் நான் வந்தாலும் இவனைத்தான் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவேன் சொல்லி போட்டு ஒரு கொஞ்ச நாள்லேயே அவன் துரோகின்ட்டு அவனை அனுப்பி போட்டியால் அவனோட 5000 ஓட்டை வண்டி தந்துட்டு போயிட்டான் பாவம். சரிதானே? இப்போ யாரையோ ஒரு ஆளை வச்சிருக்கிறீங்களா, ஐ மீன் லோயராக வச்சிருக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் நீங்களே ஸ்டேபிள் இல்லாமல் அங்கே இங்கேன்னு உங்கள் குரங்கள் தப்புற வேறி தவி போட்டு எல்லாம் செய்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இருக்கிறீங்க, உங்களோட எத்திக்ஸ் எனக்கு விளங்குது. யார் நான் அவரை சொல்லணும், அவரை நம்பி இருக்கிற மக்களை நீங்களே ஏமாத்துறீங்க. அது மக்கள் வந்து ஒரு பாவங்க ஒழிச்ச வேலை மாதிரி என்ன சொன்னாலும் கேட்குது. அதுக்கெல்லாம் நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளு. நல்ல கதையாக இன்ட்ரெஸ்டாக இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால் தம்பியை இதுக்குள்ள கொண்டு வந்ததே நாங்கள்ல. சரியோ, தம்பி அரசியலுக்கு வரமாட்டேன் தம்பியை கொண்டு வந்ததே நாங்கள். ஏன்னு சொல்லி சொன்னால் இப்படியே போனால் இது பிரச்சனை. ஓகே, இதை முடிக்கணும். இதோட அப்படியே முடிச்சு நாட்டு மக்களுக்கு ஒரு சுமிச்சமான ஒரு வாழ்க்கை அமைக்கோட தம்பியால் மட்டும் தான் நம்ப முடியும். சரி, இதுக்கு மேலே நான் உங்களோட கழிச்சு பார்க்கப்பட விரும்பல தம்பி. நைஸாக கொண்டே நாங்கள் இறக்கி விடுவோம். சரி, எனக்கு இதுவாக கண்ணாடியாக போட்டு போகிறேன். எனக்கு அவரை பற்றி கதைச்சு சார், அவரை பெரிய ஆகிட்டேன். ஓகே, கழிச்சு தான் இப்படி அந்த யூடியூபர்ஸும் கழிச்சு தான் பெரிய ஆளாக்கணும். இந்த தமிழ்நாட்டுக்கு வேறு போட்டு உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை, ஃபன் தேவைன்றதுக்காக யூஸ் பண்ணீங்க. இப்போ அவன் எல்லாரையும் யூஸ் பண்ணுறான். சரி, ஸோ ஓகே அவரா? சரி, அப்புறம் சரி, கண்ணாடி ஏறும் பயம் என்ன?